ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதியில இந்திய பெருங்கடலும், இன்னொரு பகுதியில செங்கடலும், அதுக்கு பக்கத்துல லிபியா, எத்தியோப்பியா, கென்யா மாதிரியான நாடுகள் சூழ்ந்திருக்க உலக வரைபடத்துல நமக்கு ஆப்பிரிக்காவுடைய கொம்பா காட்சி பளிக்கக்கூடிய நாடு தான் சோமாலியா அப்படிங்கிற அந்த தேசம். இந்த சோமாலியா அப்படிங்கிற அந்த நாட்டை வந்து மற்ற உலக ஆப்பிரிக்க நாடுகள் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் பெயர் தெரியாத, இன்னும் சொல்லப்படாத ஆப்பிரிக்கா நாட்டு பகுதிகள் அப்படிங்கிறது ஏராளம். ஆனா அந்த வகையில நம்ம கவனிச்சோம் அப்படின்னா சோமாலியா அப்படிங்கிற அந்த நாடு வந்து இன்னும் வெளி உலகுக்கு தெரியாத ஒரு நாடு வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அதை வந்து பல காலங்களுக்கு முன்னாடியே பண்டைய கிரேக்க பகுதிகளில் இருந்து குறிப்பா தமிழ்நாட்டு பகுதிகளிலேயோ இல்லை மற்ற நாகரிகங்கள்லையோ சோமாலியா அப்படிங்கிற அந்த நாட்டை பத்தின குறிப்பு இருக்கு. அந்த இடத்துல இருந்து மீனவர்கள் கிரேக்கத்துக்கும் அதே நேரம் இந்திய பகுதிக்கும் வந்து பயணம் செஞ்சதா வரலாறுகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா கிரேக்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் அதே நேரம் இந்திய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கும் சுமேரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண அந்த மக்களுக்கும் ஒரு இணைப்பு நாகரிக சங்கிலியா வந்து இருந்ததுதான் இந்த சோமாலியா அப்படிங்கிற அந்த நாடு. இந்த நாடு வந்து இவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கும்போது, இவ்வளவு புராதன விஷயங்களை வந்து ஒரு இணைப்பா வந்து பயன்படுத்தி இருக்கும்போது, இந்த நாடு எப்படி மண்ணோடு மண்ணா மக்கி போய் செதஞ்சு போணுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. வாங்க சோமாலியா அழிஞ்சு போன கதையை வந்து நம்ம தேடி போய் பார்க்கலாம். சோமாலியா அப்படிங்கிறது ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே விதமான கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கு வந்து அது எப்படி அந்த சோமாலியா அப்படிங்கிற பேர் வந்து உருவானுச்சு அப்படின்னா இச் கூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சும் மால் அப்படிங்கிற வார்த்தையும் வச்சுதான். இந்த இச் கூ அப்படிங்கிற வார்த்தை வந்து போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம விலங்குகளை வந்து பயன்படுத்துறதுக்கு, விலங்குகளை விரட்டி அடிக்கிறதுக்கு வந்து சூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வார்த்தை தான் வந்து அவங்களுக்கு போ அப்படிங்கிற அடிப்படையில வச்சு உருவாயிருக்கு. மால் அப்படிங்கிறதுக்கு பால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது ரெண்டும் சேர்ந்துதான் வந்து குமால் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கி இருந்ததா சொல்லுவாங்க. அந்த குமால் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானதான் சோமால், சோமாலியா, சோமாலி அப்படிங்கிற அந்த பகுதி அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அங்க வந்து கடந்த காலகட்டத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, அரேபியர்கள் மாதிரியான நபர்கள் வந்து அதை நிர்வகிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலனி ஆதிக்க சூழல்கள் வரும்போது பிரான்சும் இங்கிலாந்தும் அந்த இடத்த வந்து முழுமையா ஆட்சி செஞ்சிருக்காங்க. இப்படி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 1960 வரைக்குமே வந்து ஐரோப்பிய பகுதிகளுடைய காலனி நாடாதான் வந்து சோமாலியா அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா 1960க்கு அப்புறம் அது வந்து சுதந்திரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு தனக்கான ஒரு தனி கான்ஸ்டியூஷனை உருவாக்கி ஒரு சுதந்திரம் அடைஞ்ச நாடா வந்து அறிவிச்சுக்கிட்டது அப்படிங்கிறதா விஷயமே. அப்போ இந்த சோமாலியா அப்படிங்கிற தேசம் வந்து ஒரு பிரிவா, அதாவது ஒரு சுதந்திரம் அடைஞ்ச நாடா வந்து வந்த உடனே அங்க வந்து அலி அதாவது அப்ரஜித் அலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தலைவர் ஆகிறாரு. அங்க புது மாற்றங்கள் வந்து அதுக்கப்புறம் நிகழ்த்தப்படுது. அது நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் வந்து அங்க மாறுபாடை சந்திக்குது அப்படின்னா, குறிப்பா கால்நடைகள் அப்படிங்கிறது அங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து மாறுது. சவுதி அரேபியாவுக்கும் ஓமனுக்கும் கால்நடைகளை வந்து ஏற்றுமதி செய்யறது, அதை கொண்டு போய் அதோடைய இறைச்சிகளை வந்து மற்ற இடங்களுக்கு வந்து விற்கிறது அப்படிங்கிற விஷயத்த வச்சு அவங்க உலக புகழ்ல வந்து எடுத்துட்டு போறாங்க. உலக அளவுல தங்களுடைய இறைச்சிகளை வந்து மீன்களையும் சேர்த்து விற்கிறதன் மூலியமா அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட ரஷ்ய அரசாங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எத்தியோப்பியா மாதிரியான பகுதிகள், எத்தியோப்பியா அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலையும் சரி, இப்போ வந்து இல்லை அப்படின்னாலுமே கூட ஏறக்குறைய 80கள் 90கள் வரைக்குமே வந்து அவங்க மன்னராட்சி கீழே தான் வந்து இருந்திருந்தாங்க அப்படிங்கிறதான் வரலாறு சொல்லுது. இப்படி சோமாலியா அப்படிங்கிற அந்த நாடு வந்து தனியா பிரிஞ்ச உடனே எத்தியோப்பியாவுடைய சில பகுதிகளில் அந்த சோமாலியாவுடைய சில பகுதிகள் வந்து சேர்ந்து போயிருச்சு. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உக்கடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உக்கடான் அப்படிங்கிறது சோமாலியா மக்கள் அதிகமா இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து ஆரம்பத்தில் அங்கே போகும்போது யாருமே அதை பெருசா வந்து கவனிக்கல அப்படின்னாலுமே சோமாலியா தேசியவாதிகள் வந்து அதை சரியா நோட் பண்ணாங்க. இந்த பகுதி வந்து எங்க கிட்ட வந்திருக்க வேண்டியதுதான், இதை வந்து எங்க கூட வந்து சேர்த்திருக்க வேண்டியது, நீங்க வந்து எத்தியோப்பியா கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு சின்ன மன வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட ரஷ்ய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய சோமாலியா அரசாங்கத்துக்கு உதவி செஞ்சு எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த தேசம் வந்து அமெரிக்காவுடைய கையால இருக்கும்போது அதனால சோமாலியாவை வந்து தன்னுடைய கைக்குள்ள வந்து போட்டுக்கிட்டாங்க ரஷ்ய அரசாங்கம். அந்த ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் படையுடைய ஒரு ராணுவ தளங்கள் வந்து சோமாலியா நாட்டில் அதிகமாக போய் சேருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் எத்தியோப்பியாவுடைய ஆட்சி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மன்னரை தோக்கடிச்சு கம்யூனிஸ்ட படைகள் வந்து அந்த இடத்த வந்து முழுமையாக ஆக்கிரமிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது சோமாலியா பகுதியை மீட்கிறதுக்காக சோமாலியாவும் ஒரு புது படையை வந்து உருவாக்கி ஒரு போரை வந்து சந்திக்கிற சூழல் வந்து வருது. அப்படி வரும்போது அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் படைகள் அது வரைக்கும் சோமாலியாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ரஷ்ய அரசாங்கம் அந்த அந்த உதவியெல்லாம் வந்து நிறுத்திட்டு சோமாலியாவுக்கு எதிராக ஒரு படையை வந்து உருவாக்கி அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு வாரம் வந்து நடத்துனாங்க.
அதுதான் வந்து உக்கரான் போர் அப்படிங்கிறது. இந்த உக்கரான் போர் அப்படிங்கிறது ஏறக்குறைய 1977 இருந்து 1978 வரைக்கும் நடந்ததுதான் அது. அந்த உக்கரான் போர்ல எத்தியோப்பியா வந்து வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது எத்தியோப்பியாவுடைய அரசாங்கம் வந்து கம்யூனிஸ்டுகளால வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் சோமாலியா அப்படிங்கிறது அங்க மிகப்பெரிய படுதோல்வியை வந்து சந்திக்குது. அப்படி படுதோல்வியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கா சில காலங்கள் வந்து சோமாலியாவுக்கு வந்து உதவி செய்யறாங்க. அப்படி உதவி செய்யும் போது அவங்களுக்கு வந்து சில இராணுவ தளவாடங்களை அங்க அமைக்கிறது, சில நிதி உதவிகளை வந்து மேற்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க வந்து நடக்குது. இது விபரம் எப்படி போய்கிட்டு இருக்க, அங்க வந்து ஆட்சி மாற்றமும் அப்படிங்கிறதும் இங்க இருக்கக்கூடிய இந்த சோமாலியா அப்படிங்கிற அந்த தேசத்தை வந்து உருவளர்ச்சி போட்டது அப்படிங்கிறது தான் விஷயமே. அதுக்கும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1969 அலி அப்படிங்கிற அந்த முன்னாள் பிரதமர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அவர் படுகொலை செய்யப்பட்ட உடனே இராணுவ ஆட்சியை வந்து நிர்வகிச்சு சாத் பொர்ரே அப்படிங்கிற அந்த நபர் வந்து அந்த ஆட்சி அமைப்பு வந்து புதுசா கட்டமைக்கிறாப்ல. அவர் கட்டமைச்ச உடனே புது நிர்வாகிகளை, புது இராணுவ தளபதிகளை வந்து உருவாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா அங்க எல்லாமே வந்து இராணுவமயமாக்கப்பட்டது அப்படிங்கிறதான் கதையே. அவர் வந்து அந்த இராணுவ நிர்வாகத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து வர்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, 1969 நில சட்டம் அப்படிங்கிறது தான். அந்த சோமாலியாவுடைய நில சட்டம் அப்படிங்கிறது அது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து நிலம் சார்ந்து எதுவுமே ஏற்படலை. ஆனா அந்த சோமாலியாவுடைய நிலச்சட்டம் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து அவங்க சந்திச்சாங்க. அது என்ன பிரச்சனையை சந்திச்சாங்க அப்படின்னா, அது வரைக்கும் நிலங்கள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்ட ஒரு அட்டைகள்லயோ பதிவு செய்யப்பட்ட தாள்கள்லயோ வந்தது கிடையாது. டாக்குமெண்டைசேஷன் பண்ணாத நிலங்களாக தான் அவங்க இருந்துச்சு. அங்க வந்து மரபு ரீதியா, வாய்மொழி ரீதியா இந்த இடம் எங்களுக்கு தாம்பா சொந்தம் அப்படிங்கிற ஒரு நினப்புல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறதுதான் கதையே. அப்படி இருக்கேச்சில அந்த டாக்குமெண்டைசேஷன் பண்ணப்படாத அந்த நிலங்கள் அப்படிங்கிறது அந்த பீரியடுக்கு அப்புறம், அதாவது 1969 அப்புறம் சோசியலிச சம்மந்தப்பட்ட விஷயமா போய் நிலங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தோட போய் ஒரு கலவையா போய் நின்றுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து இந்த நிலத்தோட உரிமையாளருங்கிறத நீங்க நிரூபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க இந்த நிலத்தை வந்து தருவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் வந்து அந்த நிலங்களை வந்து அவங்களால இது எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களால நிரூபிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அங்க பெரும்பான்மையா இருக்கிறவங்க சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். அவங்களுக்கு அந்த பணமும் அந்த எப்படி அதை நிரூபிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாததால அவங்க குழம்பி போய் தங்களுடைய நிலங்களை வந்து இழந்தாங்க. அப்படி இழக்கப்பட்ட நிலங்கள் அனைத்தும் எங்க போய் சேர்ந்தது அப்படின்னா, அந்த அப்போதைய காலகட்ட பிரதமராக இருந்த சரத் பொர்ரே அப்படிங்கிற அந்த நபருடைய நிர்வாகிக்கு கிட்ட தான் போய் சேர்ந்தது. அந்த நிர்வாகிகள், அந்த அமைச்சர்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலங்களை வந்து சூறையாடி அங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய வளங்களை வந்து அழிச்சு அவங்க தங்களுக்குன்னு வந்து சொத்துக்களை சேர்க்கறதுலே மும்முரமா இருந்தாங்க. இதுல வந்து சிலர் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த மக்கள்ல சிலர் வந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடும் போதெல்லாம் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமையை வந்து இன்னும் சில மக்கள் கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துறதன் மூலியமா யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து சதி செய்யறாங்களோ அவங்களுக்கு தண்டனையும், அந்த எதிர்த்து சரி செய்ய விடாம தடுக்கிறவங்களுக்கு வெகுமானமும் வந்து கொடுக்கப்பட்டு அதன் நிலங்களா அந்த அந்த பரிசு பொருள்களை அறிவிச்சு அவங்களுக்கு அந்த நிலங்களை வந்து கொடுத்தாங்க. இதனால ஒரே இனமா இருந்த அந்த மக்களுக்குள்ள, ஒரே சோமாலி மொழி பேசின அந்த மக்களுக்குள்ள பிளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சது. இது உச்சத்துல வந்து போன காலகட்டம் அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய 1977-78 உக்கடான் போர் அப்படிங்கிறது. சோமாலியா நிலப்பரப்பு முழுமையா வந்து தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம், சோமாலியா நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உக்கரான் போர்ல வந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில அவங்க இன்னும் சில விஷயங்களை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பா சரத் பொர்ரே அப்படிங்கிற நபர் வந்து உருவாக்குன விஷயம் என்ன அப்படின்னா, த சயின்டிபிக் சோசியலிசம் அப்படிங்கிறது தான். அந்த திட்டம் வந்து கம்யூனிசத்தையும் சோசியலிசத்தையும் குரானோடைய கலந்து எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதாவது இனக்குழுக்களா இவங்க பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. சோமாலியா நாடு வந்து சிதையிற நிலைமையில தான் இருக்குது. தங்களை மிகப்பெரிய ரகரகமான எந்திர ஆயுதங்களை யூஸ் பண்ணி தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்துக்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி ஒரு மனநிலை உருவாகும் போது என்ன ஆனிச்சு அப்படின்னா,
அங்க இருக்கக்கூடிய இனக்குழுக்களை சில இடங்கள்ல அழிச்சு அவங்களுடைய நிலங்களை வந்து கைப்பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி அங்க நிகழ ஆரம்பிச்சது. எப்பவுமே சோமாலியா நிலப்பகுதியில வந்து வறட்சி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட அந்த வறட்சி அப்படிங்கிறது இந்த உக்கடான் போர், உள்நாட்டு கலவரங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இன்னும் ஒரு உச்சத்துக்கு போனது அப்படிங்கிறது தான் கதையே. அங்க துப்பாக்கியால கொல்லப்பட்டவங்க ஒரு பக்கம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த வறட்சியால செத்தவங்க வந்து அதிகம். இந்த வறட்சி இது சார்ந்த உள்நாட்டு யுத்தம், இது சார்ந்த மென்டாலிட்டி எப்போ வந்து பீக்குக்கு போனுச்சு அப்படின்னா 1991 தான். 1991 வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து முழுமையா மக்களால வந்து கலைத்து ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு வந்து போனுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயுதங்கள் வந்து மீனவர்கள் கிட்டையும் வந்து போய் சேர்ந்தது. மீனவர்கள் வந்து தங்களுடைய மீன் பிடிக்கும் எல்லைக்குள்ள மற்ற நாட்டுக்காரங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க, இது வந்து தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மண்டையில இருந்தாலும், அவங்க வந்து அவங்களுடைய மீன்களையும் பாதுகாக்கிறதுக்காக, அதே நேரம் அவங்களுடைய வறுமையும் போக்குறதுக்காக கொள்ளை மாதிரியான சம்பவங்கள்ல வந்து ஈடுபட்டாங்க. அதன் மூலியமா சில அரசாங்க கப்பல்கள், அதாவது வெளிநாட்டு அரசாங்க கப்பல்கள், கார்ப்பரேட் கப்பல்கள், இது எல்லாமே வந்து ஒரு அந்த சோமாலியாவுடைய கடற்பகுதிக்குள்ள போகும்போது அது எல்லாத்தையும் வந்து கைது பண்ணி சிறைபிடிச்சு அதுக்குன்னு ஒரு ரேட்டை பேசி அதுக்கான அந்த பணத்தை வச்சு இவங்க வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதையே. இப்படிதான் சோமாலியா அப்படிங்கிற ஒரு தேசம் வந்து ஒரு பகுதியில் கொள்ளையர்களாகவும் இன்னொரு பகுதியில் வந்து மிகப்பெரிய மதவாத தீவிரவாதிகளாகவும் உருவான கதை அப்படிங்கிறது. அதாவது சோமாலியா அப்படிங்கிற தேசத்தை வந்து இந்த ஃபெயிலியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு வந்து உருவாகிறதுக்கு உண்டான எல்லா காரணங்களும் இருந்தும் அது எண்டில் வந்து தப்பா போனது அப்படிங்கிறது சோமாலியாவை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் உலக வரலாற்று ஆராய்ச்சியர்கள் அது குறித்து சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கவிதைகளின் தேசம், அப்புறம் ஆப்பிரிக்காவுடைய கொம்பு அப்படிங்கிற அந்த பழமொழி எல்லாமே வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாடா உணர வைக்கிறதுக்கான வாய்ப்பையும், அதே நேரம் ஒரே மக்கள் கூட்டமாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்காம போனது தான் அவங்களுடைய துயர வரலாறு. இன்னும் அதுலேயே நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த தேசம் அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்னது அப்படிங்கிறது தான் கதையே. ஒரு காலகட்டத்தில் கவிதைகளின் தேசம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் விஷயமே. இன்னைக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது கவிதைகளின் தேசமா இல்லாம வறுமையின் தேசமா மட்டுமே தான் இருக்குது. சாத் பொர்ரே அப்படிங்கிற அந்த நபர் வந்து அந்த ஆட்சி அமைப்பை வந்து புதுசா கட்டமைக்கிறாப்ல. அவர் கட்டமைச்ச உடனே புது நிர்வாகிகளை